ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தை மாதம் வரக்கூடிய ஜனவரி 18 அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை எப்படி இருக்குது, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். ஸோ கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்களானது இருக்க போகுது. அதனால் அமாவாசைக்கு அப்புறமா எப்படி கிரக சூழ்நிலைகள்லாம் மாறுது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. மீனம் ராசி ராசி மண்டலத்தில் 12வது இருக்கக்கூடிய ராசி. ஸோ மீனராசியை உடையவங்க எல்லாருமே ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையில் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் முன்னோர்கள் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்காக வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா கிரகங்கள் எல்லாமே அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குருவும் சனி பகவானும் அதிர்ஷ்டங்களை வாரி கொடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வழி இருக்கணும். அதாவது எந்த சாபமும் இல்லாமல் எந்த தோஷமும் இல்லாமல் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இருக்கணும். அப்படி உங்களுக்கு அந்த நிலை வரணும் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான் முதல்ல வேணும். ஏன்னா யார் ஒருத்தங்க பெத்த தாயையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யாமல் இருக்காங்களோ அவங்கள கடவுள் எப்போதும் மன்னிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு நல்ல வழி கொடுப்பாரு, நற்கதியை அடைய முடியும். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் தான் முதல் கடவுள். அவங்கள நம்ம வழிபாடு செய்யாமல் வெளியிடங்களில் போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆலயங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் தேடி தேடி வழிபாடு செய்தாலுமே என்ன பயன்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களை நம்மோடு வாழக்கூடியவங்களை முதல்ல நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கோவில்களுக்கு போய் இறைவன் வழிபாடுகள் செய்கிறது. ஸோ இறை வழிபாடு அப்படிங்கிறது முதல்ல மனசுக்கு அமைதி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கர்மாக்கள் இருக்கக்கூடாது, பிறவிலை செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தீரணும், தோஷங்கள் விலகணும் அப்படின்னா நம்மோடு வாழக்கூடியவங்களை நம்ம முதல்ல நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல சரியாக செய்யணும். இதை யாரெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அம்சமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ இந்த பதிவில் இப்போ நம்ம மீனராசினியர்களுக்கு தான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அதாவது குரு பகவான் 5வது இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் குரு உங்களுக்கு 5ல் இருந்து தான் நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இப்போ 4வது இடத்துக்கு மாறப்போகிறாரு. ஸோ சனி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாங்க, வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார். இப்போ எப்படி இருக்கிறாருன்னா ராசியில் ஜென்ம சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா இப்போ வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறாரு. உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு சனி பகவான், ஜென்ம சனியாக இருக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஆபத்துக்கள் இருந்தாலுமே கூட நல்ல விஷயங்களும் நடக்கும். அதாவது மிதுனம் தனுசு மீனத்துக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியனும் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த சனி பார்க்குறாரு. செவ்வாய் 10ல் இருக்கிறாரு அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். கண்டிப்பாக அரசு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. 10ல் பாவி இருந்தால் அரசனை போல யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா 4 கிரகங்களையுமே இந்த இடத்துல தான் இருந்து குரு பகவான் பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்களையும் குரு பார்க்குறாருங்க. குருவுடைய பார்வை கிடைக்கிது அப்படின்னா அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அப்போ 10ஆம் இடத்துல இருந்து குரு இந்த 4 கிரகங்களையும் பார்க்குறாரு. அப்போ 4 கிரகங்களுமே சுபமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். பொதுவாக இந்த கிரகங்கள் எல்லாமே நல்ல கிரக நிலைகள் தான். அதனால் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. கட்டாயமாக சனியும் குருவும் 10வது இடத்துல இருக்கிறாரு, 4 கிரகங்களையும் பார்க்குறாங்க அப்படின்றதுனால எல்லா யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 2 கூடையவன் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணவரவு நல்லாயிருக்கும், பணவரவு தாராளமாக இருக்கும். பழைய கடன் எது இருந்தாலும் எல்லாமே இப்போ அடைச்சி முடிச்சிடுவீங்க. கடன்களை அடைக்கணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் நம்ம தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மீனராசிக்காரங்க அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் நல்லாவே எடுப்பீங்க. எல்லா முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் என்னென்ன வகைகளில் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல லாபங்களையும் தான் கொடுக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், முயற்சியும் கைவிட வேண்டாம். தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே போல் மீனராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யலாம். என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கலாம். அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லதை மட்டும் பார்த்துட்டு கெட்ட விஷயங்களை பார்க்காம போயிடக்கூடாது. நமக்கு நல்லது எப்படியோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் கெடு பலன்கள் எப்படி வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது தான் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறார் அப்படின்றதுனால பணம் வந்து அதிகமாக கிடைக்கும். பணத்துக்கு பஞ்சம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே போல் அப்பாவுடைய சொத்துக்கள், அவருடைய வேலைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பூமி மூலமாக நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிகாலை நேரங்களில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்து நடக்கும். பாதகாதிபதி புதன் 10ல் இருக்கிறாருங்க. அவர் பார்த்திங்கன்னா 10ல் இருந்து 11க்கு வரப்போகிறாரு. ஸோ கண்டிப்பாக நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா இதன் மூலமாக தான் இப்போ நீங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்களை சந்திக்க போகிறீங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து நிகழும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து, நீங்கள் நடந்துக்கக்கூடிய நடத்தைகளை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே செய்யாமல் எல்லாமே வந்து கிடச்சிடாது. எப்படி தானாக முன்னேற்றம் அடைய முடியும்? அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும். வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை வந்து பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம எடுத்தால் தான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய தரம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகுது. ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து இழந்தீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து மீட்டெடுக்கலாம். சமூகத்தில் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அவங்களுடைய அறிமுகம், பழக்க வழக்கங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்குங்க. எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கிரகநிலைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கும் பொழுது குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது. தொட்டது எல்லாமே வந்து தொடங்கும். அப்படின்றதுனால மீனராசிக்காரங்க தைரியமாக பயப்படாமல் தொழில் செய்யுங்க. என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே இப்போ நல்லபடியாக தான் இருக்கும். அதுவும் தொழில் தொடர்பான விஷயங்கள் தான் குறிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களே வந்து கொடுக்க போகுது. அதனால் கொஞ்சம் சிந்தித்தீங்க அப்படின்னாவே போதும். நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் வந்து பார்த்துடலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் என்ன செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. அதாவது இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பொன்னான வாய்ப்புகளை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. இந்த 2026 உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் என்ன தான் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா மீனராசியில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக சந்திர பகவான் இருக்க போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஏற்கனவே பிஆரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஸோ அடுத்த கட்டம் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதிலிருந்து அடுத்த கட்டத்தை தான் நீங்கள் நோக்கி போக போகிறீங்க. ஸோ இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து செய்யுங்க. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய கலைகளை எல்லாம் கற்றுப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கு ஒரு கலை உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து துணையாக இருப்பாங்க. கடவுளே உங்களுக்கு வந்து யார் மூலியமாவது அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருவார். அதனால் கவலைப்பட வேண்டாம். குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் கிடைக்க போகுது அப்படிங்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக 9ஆம் பார்வையாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றி விட்ருவாங்க. அதே போல் தாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு 5வது வீட்டை பார்க்குறாரு இல்லையா? ஸோ 5ஆம் பார்வையாக குரு 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது கட்டாயமாக மழலை செல்வம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலே நடந்துடுமா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஸோ இந்த ஆண்டில் உங்களுக்கு எப்போ வேணாலும் அது வந்து நடக்கலாம். ஏன்னா எல்லா கிரக நிலைகளும் அதனுடைய டைமில் தான் அதற்கான வேலைகளை வந்து செய்யும். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நல்லது நடக்கணும் அப்படின்னா தை அமாவாசையில் நீங்கள் வழிபாடுகள் செய்துக்கோங்க. உங்கள் முன்னோர்களுடைய ஆசிகளை வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த ஆண்டுக்குள்ளே உங்களுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அவங்க வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, ஆசிகள் கொடுப்பாங்க. அதனால தான் அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொல்கிறது.
ஏற்கனவே என்னென்ன தடைகள் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாமே வந்து தீரும். ஸோ கடன் இருக்குது அப்படின்னா கூட எல்லாமே ஒன்று ஒன்றா தீர ஆரம்பிச்சிடும். அதே போல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பிரபலமாகறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் எதுவும் வேலை செய்கிறீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து போக முடியும். ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வழிகள் வந்து பிறக்கும். ஸோ எப்படி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வழிகள் வந்து பிறக்க போகுது, நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் சனி பகவான் இருக்கிறாரு, ஏழரைச்சனியாக இருக்கிறாரு அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட அவர் எப்போதும் உங்களுக்கு பயத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்க மாட்டாருங்க. நல்ல விஷயங்களையும் நிறைய செய்வாங்க. ஏன்னா எல்லா கிரகங்களையும் பார்க்கணும் இல்லையா? சனி பகவானை மட்டும் வச்சு எதையும் தீர்மானிக்கக்கூடாது. இன்னும் மற்ற கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய வகைகளில் உதவி செய்கிறதுக்கு இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.